Today we discuss the topic Geography Unit 3 Atmosphere. The previous episode we learnt about composition of atmosphere, structure of the atmosphere, weather and climate. In this video we will see about wind, clouds, rainfall and wind. Horizontal movement of air along the surface of earth is called wind, while the vertical movement of air is called an air current. The wind always blows from a high pressure area to a low pressure area. Wind is mostly named after the direction from its blows. அதாவது பூமியின் மேற்பரப்பில் ஹரிசாண்டலாக கிடைமட்டமாக நகரும் வாயுக்களுக்கு காற்று அப்படின்னு பேர். வளிமண்டலத்தில் அந்த காற்று செங்குத்தாக வெர்டிக்கலாக அசையும் நிகழ்வு ஏர் கரண்ட், காற்றோட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த காற்று பார்த்திங்கன்னா விண்டு எப்போவுமே ஹை ப்ரெஷர் ஏரியாவில் உயரழுத்த பகுதியிலேருந்து தாழ்வழுத்த பகுதியை நோக்கி தான் வீசும். காற்று வீசக்கூடிய திசையை பொறுத்து தான் அதுக்கு பேரும் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸ்டர்ன் டைரக்ஷன்லேருந்து வீசக்கூடிய காற்று ஈஸ்டர்லி அப்படின்னு பேர். An anemometer records wind speed while a wind vane measures the direction of the wind. The unit of measurement is kilometer per hour or not. அதாவது காற்றின் வேகத்தை அளக்கிறதுக்கு எது பயன்படுது? அனிமோமீட்டர். காற்றின் வேகத்தை அளக்கிறதுக்கு அனிமோமீட்டர். அதே மாதிரி காற்றின் திசையை அளக்கிறதுக்கு என்ன பயன்படுதுன்னா விண்டு வேன். இது ரெண்டும் கருவிகளாக பயன்படுத்துது. காற்றினை அளக்க பயன்படுத்தும் அலகு யூனிட்டுக்கு பேர் என்னென்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் அல்லது நாட்னா கடல் மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரியாலிஸ் எஃபெக்ட், இந்த கொரியாலிஸ் விளைவு அப்படின்னா என்னென்னா, the rotation of the earth causes deflection of winds from their original path called the Coriolis effect. அதாவது புவியின் சுழற்சி காரணமாக காற்று தான் வீசும் பாதையிலிருந்து விலகி வீசும், அதாவது அந்த டைரக்ஷன்லேருந்து விலகி வீசும். இவ்வாறு காற்று தன் பாதையிலிருந்து விலகி வீசுவதை கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்கிறோம். Wind are deflected to the right in the northern hemisphere and to the left in the southern hemisphere, which is known as Ferrel's law. இந்த காற்று என்ன செய்யணும்னா வட அரைகோளத்தில், அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ரைட் சைடு வலப்புறமாகவும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைடு இடதுபுறமாகவும் விலகி வீசும். இதுக்கு பேர் தான் ஃபெரல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். திஸ் வாஸ் ப்ரொஃபவுண்டட் பை வில்லியம் ஃபெரல். He used Coriolis force named after G.G. Coriolis for providing Ferrel's law. ஃபெரல்ஸ் விதியை முன்மொழிந்தவர் யாருன்னா வில்லியம் ஃபெரல். இந்த வில்லியம் ஃபெரல் தான் ஜிஜி கொரியாலிஸ் விசையை பயன்படுத்தி ஃபெரல்ஸ் விதியை நிரூபித்தார். டைப்ஸ் ஆஃப் விண்ட். டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ், காற்றின் வகைகள் பாருங்கள். விண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாசிஃபைட் இன்டு த ஃபாலோயிங் 4 மேஜர் டைப்ஸ்: பிளானட்டரி விண்ட்ஸ், பீரியாடிக் விண்ட்ஸ், வேரியபிள் விண்ட்ஸ், லோக்கல் விண்ட்ஸ். பிளானட்டரி விண்ட்ஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு trade winds, westerlies, easterlies. Periodic is further divided into monsoon, land and sea breeze, mountain and valley breeze. Variable winds divided into cyclones, tropical cyclone, temperate cyclone, extra tropical cyclone. Planetary winds, அதாவது கோள் காற்றுகள். The winds which constantly blow in the same direction throughout the year are called the planetary winds. They are also called as permanent winds or the prevailing winds. These winds include trade winds, westerlies and polar easterlies. வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசக்கூடிய காற்றுகளுக்கு பேர் பிளானட்டரி விண்ட்ஸ்னு பேர். இதை ப்ரிவேலிங் விண்ட்ஸ், நிலவும் காற்றுகள் அப்படின்னு சொல்லியும் அழைக்கலாம். இந்த விமான காற்றுகள், அதாவது ட்ரேடு விண்ட்ஸ், வெஸ்டர்லிஸ் மேலை காற்று, போலார் ஈஸ்டர்லிஸ் துருவ கீழே காற்று, இது எல்லாமே என்னதான் கோள் காற்றுகள். ட்ரேடு விண்ட்ஸ் பிலோ ஃப்ரம் த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு த ஈக்குவட்டரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் in both the hemispheres.
They blow with great regularity, force and in a constant direction throughout the year. These winds were very helpful to traders who depended on the wind while sailing in the seas. And so they are named as trade winds. அதாவது ட்ரேடு விண்ட்ஸ்னால் வியாபார காற்றுகள்னு பேர். இது பார்த்திங்கன்னா நார்த்தன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து ஈக்குவேட்டர் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி வந்து இந்த காற்று வீசுது. இதை வந்து இந்த காற்றுகள் வந்து தொடர்ச்சியாகவும் அதிக வலிமையுடனும் என்ன செய்யணும், வருஷம் முழுவதும் ஒரே திசையில் நிலையாக வீசுகின்றன. இந்த வியாபாரிகள் அதாவது ட்ரேடர்ஸ்க்கு வந்து கடல் வழியாக பயணத்திற்கு இந்த காற்றுகள் ஹெல்ப் பண்ணனால தான் இது பேர் வியாபார காற்றுகள் அப்படின்னு பேர். வெஸ்டர்லிஸ் அண்ட் போலார் ஈஸ்டர்லிஸ். ஃபஸ்ட்டு வெஸ்டர்லிஸ் பாருங்கள், மேலை காற்றுகள். Westerlies are the permanent wind that blow from the tropical high pressure belt to the subpolar low pressure belt in both the hemispheres. They blow from southwest to northeast in the northern hemisphere and northwest to southeast in the southern hemisphere. The velocity of westerlies became so vigorous and fast to be called roaring 40s at 40 degree, furious 50s at 50 degree, screaming 60s at 60 degree latitudes. அதாவது இந்த வெஸ்டர்லிஸ் காற்றுகள்னால் மேலை காற்றுகள்னு பேர். இந்த மேலை காற்றுகள் வந்து நிலையான காற்றுகள் ஆகும், பெர்மனன்ட் விண்டு. இவை வந்து நார்த்தன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி இந்த காற்றுகள் வீசுது. இவை வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டை நோக்கியும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து நார்த் வெஸ்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட்டை நோக்கியும் வீசுகிறது. இந்த வெஸ்டர்லி காற்றுகள் வந்து மிகவும் வேகமாக வீசக்கூடியது. அதனால தான் இது வந்து லேட்டிடியூடில் வந்து 40 டிகிரியில் என்ன சொல்கிறாங்கன்னா ரோரிங் 40s, அதாவது கர்ச்சிக்கும் 40 அப்படின்னு பேர். 50 டிகிரியில் வந்து ஃபியூரியஸ் 50s, சீரும் 50 அப்படின்னு பேர். 60 டிகிரியில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீமிங் 60s, கதரும் 60கள். அதாவது அந்த அவ்வளோ வேகமாக வருமா, கர்ச்சிக்கிற மாதிரி சீர்ற மாதிரி கதற மாதிரி. அதனால தான் இந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த போலார் ஈஸ்டர்லிஸ் துருவக்கீழே காற்றுகள். போலார் ஈஸ்டர்லிஸ் ஆர் கோல்ட் அண்ட் ட்ரை போலார் wind that blow from the polar high pressure belt to subpolar low pressure belt. These are weak winds blowing from northeast direction in the northern hemisphere and southeast direction in the southern hemisphere. அதாவது இந்த போலார் ஈஸ்டர்லிஸ் காற்றுகள் என்னென்னா போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி வீசக்கூடிய குளிர்ந்த மற்றும் வறண்ட காற்றுகள். இவை வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து நார்த் ஈஸ்டில் இருந்தும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து சவுத் ஈஸ்டில் இருந்தும் வீசுகுது. இந்த காற்றுகள் வந்து வலுவிழந்த காற்றுகள் ஆகும், வீக் விண்டு. பீரியாடிக் விண்டு. பீரியாடிக் விண்டுனானது காலமுறை காற்றுகள். The periodic winds are the seasonal winds that change their direction periodically. These winds are caused by the differential heating of land and ocean. Winds which reverse their direction with the change of seasons are called monsoon. Tropical monsoon winds of Indian subcontinent is a best example. அதாவது இந்த காற்றுகள் வந்து பீரியாடிக் விண்ட்ஸ் பருவத்திற்கேற்ப சீசனுக்கேற்ப தன்னுடைய திசையை வந்து மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையது. இவ்வாறு திசையை மாற்றிக்கொள்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டும் சீயும் வந்து வெவ்வேறு விகிதங்களில் வந்து ஹீட் ஆகிறது தான் காரணமே. இந்த காற்றுகள் வந்து தன் திசையை வந்து பருவத்துக்கேற்ப மாற்றிக்கிறோம், சீசனுக்கேற்ப மாற்றிக்கிறோம். அதனால தான் இதுக்கு பேர் என்னது, பீரியாடிக் விண்ட்ஸுன்னு பேர். இதுக்கு வந்து மான்சூன் விண்ட்ஸுன்னு பேர், பருவக்காற்று அப்படின்னு ஒன்று பேர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட்டில் உள்ள காற்றுகள்.
அதாவது சவுத் வெஸ்ட்லேருந்து வீசுது டைரக்ஷன் ஜூன் டு செப்டம்பரில் சவுத் வெஸ்ட் மான்சூன். அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வரக்கூடியது நார்த் ஈஸ்ட் மான்சூன். Variable winds, the disturbances and the changes in the local weather cause variation in the prevailing winds. Variable winds usually end up with the development of cyclones, anticyclone and storms. Cyclones, the term cyclone is a Greek word meaning coil of snake. Cyclones are centers of low pressure where wind flows surrounding high pressure area converge towards the center in a spiral form. Due to the rotation of the earth, cyclonic wind in the northern hemisphere move in anti-clockwise direction, whereas they move in clockwise direction in the southern hemisphere. அதாவது சைக்ளோன்ஸ்னால் சூறாவளி அப்படின்னு பேர். சைக்ளோனுன்ற வேர்டு வந்து க்ரீக் வேர்டு. அதுக்கு மீனிங் என்னென்னா காயில் ஆஃப் ஏ ஸ்னேக், அதாவது சுருண்ட பாம்பு அப்படின்னு பேர், அந்த ஷேப்பில் இருக்கிறதுனால. இது வந்து ஹை ப்ரெஷர் பகுதியிலேருந்து லோ ப்ரெஷர் பகுதியை நோக்கி சுழல் வடிவத்தில் இந்த காற்று, அதாவது சூறாவளி அதை காற்று இருக்கிறதுனால இதை வந்து சூறாவளி அப்படின்னு சொல்கிறாங்க, சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம். பூமியோட சுழற்சினால் இந்த சைக்ளோன் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து கிளாக் வைஸ்லையும் வீசுது. சைக்ளோன்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், டெம்பரேட் சைக்ளோன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் வெப்பச்சூறாவளி அப்படின்னு பேர். Tropical cyclones are known as cyclones in Indian Ocean, typhoons in the Western Pacific Ocean, hurricane in the Atlantic and Eastern Pacific Ocean, baguyas in Philippines and Willy Willy in Australia, typhoon in Japan. Tropical cyclones often cause heavy loss of life and property on the coast and become weak after reaching the land masses. அதாவது இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், அதாவது வெப்பச்சூறாவளி வந்து வெவ்வேறு பேரில் அழைக்கப்படுது. இந்திய பெருங்கடல் இந்தியன் ஓசனில் வந்து இதுக்கு பேர் சூறாவளி சைக்ளோன்ஸ். வெஸ்டர்ன் பசிபிக் ஓசனில் இதுக்கு பேர் டைஃபூன்ஸ். ஈஸ்ட் பசிபிக் ஓசல் மற்றும் அட்லாண்டிக் ஓசனில் இதுக்கு பேர் என்னென்னா ஹரிக்கேன்ஸ். பிலிப்பைன்ஸ் பகுதியில் பேக்யூஸ். ஜப்பானில் வந்து டைஃபூ. ஆஸ்திரேலியாவில் வில்லி வில்லி அப்படின்னு சொல்லி இதுக்கு வெவ்வேறு பேரில் அழைக்கப்படுது. இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து கடலோர பகுதியில் வந்து அதிகமான உயிர் சேதங்களையும் பொருளாதார சேதங்களையும் ஏற்படுத்தும். அதன் பின்னர் நிலப்பகுதியை வந்து சென்றடையும். சூப்பர் சைக்ளோன் இது வந்து ரியல் ஃபேக்ட். வயலண்ட் சைக்ளோன் தட் ஹிட் ஒடிசா on Friday 29th October 1999 was one of the most devastating and strongest storm to hit the Indian coast. Winds of up to 260 km per hour raged for over 36 hours. The winds caused a 7-meter tidal wave that swept more than 20 km inland and brought massive destruction, death to a number of coastal districts in the state of Odisha. It is estimated that more than 10 million people in 12 coastal belt districts were affected by the cyclone. More than 10,000 people lost their lives. அதாவது 1999 வந்து அக்டோபர் 29 ஃப்ரைடே இப்போ இந்தியாவுடைய ஒடிசா மாநிலத்தில் உள்ள கடற்கரையோர பகுதிகளில் ஒரு பெரிய சூறாவளி தாக்குச்சு அந்த பகுதியை. இது வந்து இந்திய வரலாற்றிலேயே அதிக வலுவுடன் வீசிய மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திய சூறாவளி தான். இது வந்து மணிக்கு ஒரு 20-60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வீசிச்சு. இந்த கடல் அலை பார்த்திங்கன்னா 7 மீட்டர் உயரத்துக்கு அப்படி உயரமாக எழும்பிச்சு கடற்கரையிலேருந்து 20 கிலோமீட்டர் உயரம் வரை உள்ள பகுதிகளுக்கு வந்து என்னவது சேதத்தை ஏற்படுத்துச்சு. அது போக இந்த சூறாவளியினால் ஒடிசாவில் வந்து 12 கடலோர மாவட்டங்கள் அங்கே வாழ்ந்த 10 மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. சுமார் 10,000 பேர் உயிரிழந்தாங்க. Temperate cyclones are formed along a front where hot and cold air masses meet in mid latitudes between 35 and
35 degree and 65 degree north and south. Temperate cyclones do not become weak like the tropical cyclones on reaching the land. Temperate cyclone commonly occurs over the North Atlantic Ocean, Northwest Europe, Mediterranean Basin. Mediterranean Basin's temperate cyclone extend up to Russia and India in winter. In India it is as called western disturbance. அதாவது இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி அண்ட் 65 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட்ஸில் குளிர்ந்த காற்றுகளும் வெப்பக்காற்றுகளும் சந்திக்கக்கூடிய பகுதிகளில் தான் இது உருவாகுது. இந்த டெம்பரேட் சைக்ளோன் வந்து டிராபிக்கல் சைக்ளோன் மாதிரி இந்த லேண்டை வந்து அடைஞ்ச உடனே அது என்னது, அது வலு இழக்காது. லேண்ட்லேயும் இது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப வலுவானதாக தான், ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த சூறாவளிகள் பொதுவாக வந்து நார்த் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியிலையும் நார்த் வெஸ்ட் யூரோப் அண்ட் மெடிட்டரேனியன் சி பகுதியில் தான் உருவாகுது. இந்த மெடிட்டரேனியன் சி பகுதியில் பார்த்திங்கன்னா உருவாகக்கூடிய இந்த சூறாவளிகள் வந்து ரஷ்யா மற்றும் இந்தியா பகுதி வரை பரவி வீசுது. எவ்வளோ தூரம்னா ரஷ்யா இந்திய பகுதிகளுக்கும் போய் இந்த காற்று வீசுது. இது இந்தியாவை அடையக்கூடிய இந்த காற்று வந்து இதுக்கு பேர் என்னென்னா மேற்கத்திய இடையூறு, அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். A front is the boundary separating warm and cold air masses. One type of air mass is usually denser than the other with different temperatures and humidity. This meeting of air masses causes rain, snowfall, hailstorm, thunderstorm, lightning, cold days, hot days and windy days. அதாவது இந்த ஃப்ராண்ட் அப்படின்றது என்னென்னா வெப்பக்காற்று திரளையும் குளிர்காற்று திரளையும் பிரிக்கக்கூடிய எல்லையாக இருக்குது. வெப்ப பகுதியையும் குளிர்ந்த பகுதியையும். இந்த காற்று திரள்கள் வந்து என்னென்னா ஒன்றுக்கொன்று அடர்த்தியிலையும் சரி, வெப்பத்திலையும் சரி, ஈரப்பதத்திலையும் சரி வேறுபட்டு காணப்படுது. இவ்வாறு இந்த விண்டு வந்து சந்திக்கும் பகுதிகளில் வந்து அதோடைய தன்மையை பொறுத்து, இந்த காற்றோட தன்மையை பொறுத்து, எந்தளவுக்கு வீசுகின்ற தன்மையை பொறுத்து மழைப்பொழிவு, பனிப்பொழிவு, ஆலங்கட்டி மலை, இடி மின்னலுடன் கூடிய மழை உருவாகுது. எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் கூடுதல் வெப்ப சூறாவளிகள். Extra tropical cyclones occurs in the latitude between 30 degree and 60 degree in both the hemispheres. They are also called as mid-latitude cyclones. They collect energy from temperature differences which are found in higher latitudes. Extra tropical cyclone produce mild showers to heavy gales, thunderstorms, blizzards and tornadoes. அதாவது இந்த எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னா என்னென்னா 30 டிகிரியிலேருந்து 60 டிகிரி வரை உள்ள நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட்ஸ் பகுதியில் வந்து வீசக்கூடிய காற்று தான் இந்த எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி வரைக்கும் போத் த ஹெமிஸ்பியர். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன, மிட் லேட்டிடியூட் சைக்ளோன்ஸ் அப்படின்னு பேர், மைய அச்ச சூறாவளிகள் பேர். இந்த சைக்ளோன்ஸ் வந்து தன்னுடைய ஆற்றலை உயர் அச்சங்களில், அதாவது எனர்ஜி ஃப்ரம் டெம்பரேச்சர், they collect எனர்ஜி ஃப்ரம் டெம்பரேச்சர், தன்னோட ஆற்றல் எனர்ஜியை வந்து எங்கேருந்து வரா, உயர் அச்சப்பகுதிகளிலேருந்து வெப்ப மாற்றங்களிலிருந்தும் பெறுது. இது வந்து லேசான சாரல் மலை, மிட் சவர்ஸ், அதுலேருந்து பெரிய காற்று, ஆலங்கட்டி மலைப்பொழிவையும், ஹெவி ஹேல்ஸ், லேசான மலை, லேசான தூறல் சாரல் மலையிலிருந்து மிகப்பெரிய காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மலைப்பொழிவையும், இடியுடன் கூடிய மலைப்பொழிவையும், பனிப்பொழிவையும், சுழல் காற்றுகளையும் கொடுக்கக்கூடியது இந்த எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஆன்டிசைக்ளோன்ஸ் எதிர் சூறாவளிகள். Anticyclones are the opposite of cyclones. Here an area of high pressure region is found in the center, surrounded by low pressure on all sides.
The wind from the high pressure region move outwards to the low pressure regions in a spiral form. Anticyclones are often accompanied by cold and heat waves. அதாவது இந்த ஆன்டிசைக்ளோன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸுக்கு நேர் எதிரான அமைப்பு கொண்டது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ரீஜன் சென்டரில் வந்து என்ன இருக்கும், சென்டரில் அந்த பகுதியில் ஹை ப்ரெஷர் பகுதி இருக்கும், அதை சுற்றி என்ன இருக்கும், லோ ப்ரெஷர் இருக்கும். ஹை ப்ரெஷர் பகுதியிலேருந்து லோ ப்ரெஷர் பகுதிக்கு இந்த காற்று வந்து என்ன எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சுழல் வடிவத்தில் வரும். இந்த லோ ப்ரெஷர் ஆன்டிசைக்ளோன்ஸ் பெரும்பாலும் வந்து வெப்ப அலைகளுடனும் குளிர் அலைகளுடனும் காணப்படுகிறது. லோக்கல் விண்ட்ஸ் தலக்காற்றுகள் அப்படின்னு பேர். லோக்கல் winds are the wind that blow only in a particular locality for a short period of time. The effect of these local winds are experienced only in that particular area. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறுகிய காலத்திற்கு மட்டும் ஷார்ட் பீரியட் குறுகிய காலத்திற்கு மட்டும் வீசும் காற்றுக்கு பேர் தான் இந்த லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு பேர். இந்த லோக்கல் விண்ட்ஸோட தாக்கம் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் காணப்படும். இது குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும்தான் வீசக்கூடிய காற்று. இது லோக்கல் விண்ட்ஸ் பாருங்கள், வேர்ல்டுலே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, அழைக்கப்படுது. ஃபான்ன்றது வந்து ஆல்ப்ஸ் யூரோப்பில் ஆல்ப்ஸ் பகுதியில் அதுக்கு பேர் ஃபான். ஆப்பிரிக்காவோட நார்த்து கோஸ்டர்ன் பகுதியில் பேர் அதுக்கு பேர் சிராக்கோ. ராக்கி மவுண்டெயின்ஸ் நார்த் அமெரிக்காவில் ராக்கி மவுண்டெயின்ஸில் அதுக்கு பேர் என்னது, சினோக். இந்தியாவில் வந்து லூ தார் டெசர்ட் பகுதியில் இருக்குது. மெடிட்டரேனியன் சி பகுதியில் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரல். அதே மெடிட்டரேனியன் சி பகுதி இத்தாலியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் போரா. மேகங்கள். A visible mass of condensed water vapor floating in the air above the ground level is called a cloud. The three layers of atmosphere such as troposphere, stratosphere and mesosphere are specific locations of clouds. அதாவது விசிபிள் மாஸ் கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வந்து உள்ள கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வந்து காற்றில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீராவி கண்ணுக்கு தெரியக்கூடியது, இதுதான் மேகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மிக அதிக அளவில் கடல் நீர் நீராவியாக மாறுது. இந்த மேகங்கள் வந்து அட்மாஸ்பியரில் காணப்படும் ஈரப்பதத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குது. அக்கார்டிங் டு தேர் ஹைட் கிளவுட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் த ஃபாலோயிங் டைப்ஸ். அது உயரத்தின் அடிப்படையில் கிளவுட்ஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை கிளவுட்ஸ், மிடில் கிளவுட்ஸ், லோ கிளவுட்ஸ். அதாவது ஹை கிளவுட்ஸ் வந்து 6 to 20 கிலோமீட்டர் ஹைட்டில் உள்ள மேகங்கள். மிடில் கிளவுட்ஸ் வந்து 2.5 கிலோமீட்டர் to 6 கிலோமீட்டர் ஹைட்டில் உள்ளது. லோ கிளவுட்ஸ்னால் கிரவுண்ட் சர்ஃபேஸில் வந்து 25 கிலோமீட்டர் ஹைட்டில் உள்ளது. These major types of clouds are further divided into different types on the basis of shape and structure. அதாவது இந்த 3 மேஜராக ஹை கிளவுட்ஸு, மிடில் கிளவுட்ஸு, லோ கிளவுட்ஸ் மூணுமே வந்து அதோட ஷேப் வடிவம் மற்றும் அமைப்பின் அடிப்படையில் மேலும் பிரிக்கப்படுது. அது என்னென்னு பார்ப்போம். ஹை கிளவுட்ஸ் வந்து என்னென்னா மேல்மட்ட மேகங்கள். அது 3 டைப்ஸ்: சிரோகுமிலஸ், சிரோஸ்ட்ராட்டஸ். சிரஸ் பாருங்கள், டிட்டாச்டு கிளவுட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஒயிட் டெலிகேட் fibrous silky filaments formed at the high sky 8,000 meters to 12,000 meters are called cirrus clouds. These clouds are dry and do not give rainfall. அதாவது இந்த அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் 8,000லேருந்து 12,000 மீட்டர் உயரத்தில் உள்ள மெல்லிய வெண்ணிற இலை போன்ற தோற்றத்தில் காணப்படும் மேகங்கள் தான் வந்து இந்த சிரஸ் கிளவுட்ஸ். இது முற்றிலும் எப்படி இருக்குன்னா ஈரப்பதம் இல்லாத மேகங்கள், பனித்துகள்களை கொண்டது. அதனால் இந்த மேகங்கள் வந்து மழைப்பொழிவை கொடுக்காது. சிரோகுமிலஸ் ஒயிட் பேட்ச்டு ஷீட் ஆர் லேயர் லைக் கிளவுட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஐஸ் கிறிஸ்டல். அதாவது கீற்று திரள் மேகங்கள், அதான் வந்து சிரோகுமிலஸ் வெண்மையான திட்டுக்களாகவோ
விரிப்பு கம்பளம் விரிப்பு போன்றோ அடுக்கடுக்காகவோ அமைஞ்சிருக்கும். இவை வந்து பனிப்படிவங்களால் உண்டானது. சிரோஸ்ட்ராட்டஸ் ஸ்மூத் மில்கி டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டிஷ் கிளவுட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் டைனி ஐஸ் கிறிஸ்டல்ஸ். அதான் இந்த சிரோஸ்ட்ராட்டஸ்னால் வந்து கீற்றுப்படை மேகங்கள்னு பேர். இந்த மேகங்கள் எப்படி இருக்குன்னா மென்மையான பால் போன்று வெள்ளை நிறத்தில் கண்ணாடி மாதிரி காணப்படும். இது மிக சிறிய பனித்துகள்களை கொண்ட மேகங்கள். நெக்ஸ்ட் மிடில் கிளவுட்ஸ். மிடில் கிளவுட்ஸ்னால் இடைப்பட்ட மேகங்கள். அது 3 டைப்ஸாக எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆல்ட்ரோஸ்ட்ராட்டஸ், ஆல்டோகுமிலஸ், நிம்போஸ்ட்ராட்டஸ். ஆல்ட்ரோஸ்ட்ராட்டஸ்னால் என்னென்னா thin sheets of grey or blue colored clouds in uniform appearance consisting of frozen water droplets. அதாவது இது எப்படி இருக்குன்னா சாம்பல் அல்லது நீல நிறத்தில் ஒரு மெல்லிய விரிப்பு போன்று காணப்படும். ஒரே சீராக இருக்கும். மேகங்கள் வந்து அந்த காணப்படும் மேகங்கள் தான் வந்து ஆல்டோஸ்ட்ராட்டஸ். இவை எப்படி இருக்கும்னா உறைஞ்சு போய் நீர்த்தி விலைகளை கொண்டிருக்கும். ஃப்ரோசன் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் உறைஞ்சு போய் இருக்கும். உறைஞ்ச நீர்த்தி விலைகளை கொண்டிருக்கும். ஆல்டோகுமிலஸ் இடைப்பட்ட திரள் மேகங்கள்னு பேர். கிளவுட்ஸ் ஃபிட்டட் க்ளோஸ்லி டுகெதர் இன் பேரலல் பேண்ட்ஸ் கால்ட் அஸ் ஷீப் கிளவுட்ஸ் ஆர் உல் பேக் கிளவுட்ஸ். அதாவது இடைப்பட்ட திரள் மேகங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உள்ள மேகத்திரல்கள்லாம் ஒன்றோடொன்று இணைந்து வெவ்வேறு வடிவத்தில் காணப்படும். இவை எப்படி இருக்கும்னா ஒரு அலைத்திரள் அல்லது இணைக்கற்றைகள் போன்ற அமைப்புடன் காட்சியளிக்கும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க ஷீப் கிளவுட்ஸ், செம்மறியாட்டு மேகங்கள் அல்லது உல்பேக் கிளவுட்ஸ், கம்பளிக்கற்றை மேகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், நிம்போஸ்ட்ராட்டஸ், கார்படை மேகங்கள்னு பேர். தீஸ் ஆர் கிளவுட்ஸ் ஆஃப் டார்க் கலர் very close to the ground surface associated with rain, snow or sleet. இந்த மேகங்கள் பார்த்திங்கன்னா பூமியின் மேற்பரப்பை ஒட்டிய பகுதிகளில் காணப்படக்கூடிய கருமையான மேகங்கள். இது வந்து என்ன செய்யும்னா மலை, பனி மற்றும் ஆலங்கட்டி மலையுடன் தொடர்புடையது. லோ கிளவுட்ஸ் கீழ்மட்ட மேகங்கள். அதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். ஸ்ட்ராட்டோகுமிலஸ், ஸ்ட்ராட்டஸ், குமிலஸ், குமிலோநிம்பஸ். இப்போ ஸ்ட்ராட்டோகுமிலஸ் அப்படின்னா என்னென்னா படைத்திரள் மேகங்கள் பேர். கிரே ஆர் ஒயிட்டிஷ் லேயர் ஆஃப் நான் ஃபைப்ரஸ் லோ கிளவுட்ஸ் ஃபவுண்ட் இன் ரவுண்டட் பேச்சஸ் அட் அன் ஹைட் ஆஃப் 2500 to 3000 meters அசோசியேட்டட் வித் ஃபேர் ஆர் கிளியர் வெதர். அதாவது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் மற்றும் வெள்ளை நிற வட்ட திட்டுகள் 2500 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் உயரத்தில் வந்து சாம்பல் மற்றும் வெண்மை நிறத்தில் திட்டுகளாக வட்டமாக திட்டுகளாக காணப்படும். இதுதான் படைத்திரள் மேகங்கள், அதாவது லோ கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டோகுமிலஸ். பொதுவாக வந்து இந்த மேகங்கள் தோன்றும்போது அந்த பகுதியில் எப்படி இருக்கும்னா கிளைமேட் வந்து தெளிவான வானிலை காணப்படும், கிளியர் வெதர். ஸ்ட்ராட்டஸ் படை மேகங்கள். டென்ஸ் லோ லையிங் ஃபாக் லைக் கிளவுட்ஸ் அசோசியேட்டட் வித் ரெயின் ஆர் ஸ்னோ. அதான் மிகவும் அடர்த்தியாக கீழ்மட்டத்தில் வந்து பனிமூட்ட மாதிரி காணப்படும் மேகங்கள் தான் இந்த ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸு. இது எப்படி இருக்குன்னா மழை அல்லது பனிப்பொழிவை கொடுக்கும். குமிலஸ்னால் திரள் மேகங்கள். டூம் ஷேப்டு வித் எ ஃப்ளாட் பேஸ் often resembling a cauliflower associated with fair weather. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட்டையான அடிப்பாகமும் குவி மாடம் மாதிரி, அதாவது மேல் பகுதியில் வந்து காலிஃப்ளவர் மாதிரி வடிவத்தில் காணப்படும். இது தெளிவான வானிலையுடன் தொடர்புடைய மேகம். ஃபோர்த் ஒன் மெயின் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிசிபிடேஷனை ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிசில்னால் சாரல். 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவான விட்டமுள்ள நீர்த்துளிகள். இந்த நீர்த்துளி அளவு எப்படி இருக்குன்னா 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவான விட்டம். அது ஒரே சீராக பூமியை வந்து அடையும் பொழுது அதனை வந்து என்னென்னு சொல்கிறோம் சாரல் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ட்ரிசில் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரங்களில் அந்த ட்ரிசில்ஸ் வந்து பனிமூட்டத்துடனும் சேர்ந்து சரியா நம்ம மற்ற எதிர்த்தாப்பில் உள்ள பொருள்களெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாத நிலைமை உண்டாக்கும். சாரல் விழும்பொழுது நம்மளால் எதிர்த்தாப்பில் பார்க்க முடியாத நிலைமை உருவாகும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா ரெயின்னா மழை. இந்த உறைநிலைக்கும் அதாவது அந்த ஃப்ரீசிங் ஜோனுக்கும் அதிகமான வெப்பநிலை காணப்படும் பொழுது மழை பொழிகிறது. பூமியில் மிக அதிகமான இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்குது. காற்றில் மிக அதிகமான ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே மழைப்பொழிவு ஏற்படும். இந்த மழைத்துளியோட விட்டம் எவ்வளோன்னா 5 மில்லிமீட்டருக்கு மேல் காணப்படும். அடுத்தது பாருங்கள், ஸ்லீட்னானது ஆலங்கட்டி மலை. சரியா? முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒளி புகக்கூடிய தன்மையுடன் கூடிய மிகச்சிறிய பனி உருண்டையுடன் கூடிய மழைப்பொழிவு தான் ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முழுசாவோ இல்லாட்டி பாதியாகவோ ஒளி புகக்கூடிய தன்மையுடன் கூடிய சின்ன சின்ன பனி உருண்டைகளாக மழை பெய்யும். இதுக்கு தான் பேர் என்னது? ஆலங்கட்டி மலை. அடுத்தது பாருங்கள், ஸ்னோனானது பனி. உறைநிலைக்கு கீழாக, அதாவது இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு கீழே நீர் சுருங்குதல் ஏற்படும் பொழுது பனிப்பொழிவு ஏற்படுது. இது எப்படி ஏற்படுனா, ஒரு பகுதியாகவோ இல்லாட்டி முழுமையாகவோ ஒளி புகா தன்மையுடன் காணப்படும். ஒளி புகாது. பனித்துகள் படிகங்களை பனி என்று அழைக்கிறோம். அதாவது முழுமையாகவோ பகுதியாகவோ ஒளி புகா தன்மையுடன் காணப்படும் பனித்துகள் படிவங்களை ஸ்னோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த பனிப்படிகங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றோடொன்று மோதி எப்படி உருவாகும்? ஸ்னோ ஃப்ளேக்ஸ் உருவாகுது. அடுத்து பார்த்திங்கன்னா கல்மாரி மலை. இடியுடன் கூடிய புயல் மற்றும் மழையுடன் கூடிய புயல், அதாவது இடியுடன் கூடிய புயல், மழையுடன் கூடிய புயல். அப்போ 2 சென்டிமீட்டருக்கு மேல் விட்டமுள்ள பனிக்கட்டிகளை கல்மாரி மலை அப்படின்னு சொல்கிறோம். இது திடநிலையில் காணப்படும் மழைப்பொழிவு. இந்த மழைப்பொழிவின் போது சிறிய கட்டிகள் போன்று பனித்துண்டுகள் விழுகும். இது கல்மாரி கட்டிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இது விவசாய பயிர்களையும் மனித உயிர்களையும் பாதிக்கும் தன்மை கொண்டது. ரெயின்ஃபால்னால் மழைப்பொழிவு. Rainfall is the most predominant type of precipitation. Moisture-laden air masses raise upwards, forms clouds and bring rainfall. Based on the mechanisms of raising the air, there are 3 types of rainfall. அதாவது அந்த precipitation பொழிவின் மிக முக்கிய வகை மழைப்பொழிவாகும், ரெயின்ஃபால். ஈரப்பதம் கொண்ட காற்று திரள்கள் மேலே உயர்த்தப்பட்டு மேகங்களாக உருவாகி பின்னர் நீர்த்துளிகளாக பூமியை வந்தடைகிறது. அதுக்கு பேர் தான் ரெயின்ஃபால். இது 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், வெப்பச்சலன மழைப்பொழிவு அப்படின்னு பேர். அடுத்து ஃப்ராண்டல் ஆர் சைக்ளோனிக் ரெயின்ஃபால், புயல் சூறாவளி மழைப்பொழிவு அல்லது வளிமுக மழைப்பொழிவு அப்படின்னு பேர். அடுத்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், மழைத்தடுப்பு மழைப்பொழிவு. கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் இன்னொரு பேர் என்ன? வெப்பச்சலன மழைப்பொழிவு. இன்னொரு பேர் 4 o'clock ரெயின்ஃபால்னு பேர். டே டைமில் பார்த்திங்கன்னா சூரிய கதிர்வீச்சினால் பூமியோட மேற்பகுதி அதிகமாக என்ன ஆயிரும்? ஹீட் ஆயிரும். அந்த ஏர்த்து சர்ஃபேஸில் உள்ள காற்று வெப்பமடைகிறதுனால விரிவடைஞ்சு என்ன செய்யும்? அந்த காற்று மேலே போகும். அப்போ அங்கே என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் ஏர் கரண்ட், அதாவது வெப்பச்சலன காற்றோட்டம் உருவாகுது. இந்த மேலே போன காற்று என்ன செய்யும்னா குளிர்ச்சி அடைஞ்சு இங்கே சுருங்கி மேகங்களாக உருவாகி மழையாக பொழியுது. இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், அதாவது வெப்பச்சலன மழை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் பூமியோட நிலநடுக்கோட்டு பகுதிகளில் ஈவினிங்கில், அதாவது மாலை வேளையில் அடிக்கடி ஏற்படும்.
அதோட மேலும் வந்து இந்த வெப்பமண்டலம், அதாவது டிராஃபிக்கல் அண்ட் டெம்பரேட் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் வந்து இந்த வகையான மழை, அதாவது இந்த கோடை காலத்தில் தான் இந்த வகையான மழைப்பொழிவு ஏற்படும். அடுத்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால். சைக்ளோனிக் ரெயின்ஃபால் சூறாவளி மழைப்பொழிவுன்னு பேர். அது என்ன பண்ணுறாங்கன்னா, அடர்த்தியான காற்று திரள்கள் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு பின்னால் என்னென்னா மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி போய் வெப்பமாறா நிலையினால், அங்கே குளிர்ச்சி வெப்பம் மாறாத நிலையினால் குளிர்ச்சி அடைஞ்சு அங்கே பொழியக்கூடிய மழை தான் சூறாவளி மழைப்பொழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெம்பரேட் அண்ட் டிராஃபிக்கல் ஜோன் பகுதியில் வந்து சூறாவளி மழைப்பொழிவு ஏற்படுது. வெப்பக்காற்றும் குளிர்காற்றும் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் நீராவி சுருங்கி, இந்த வாட்டர் வேப்பர் வந்து சுருங்கி மழைப்பொழிவை தருது. இது வந்து டெம்பரேட் பகுதிகளில் தான் வளிமுக மழை. டெம்பரேட் பகுதியில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராண்டல் ரெயின்ஃபால்னு பேர். Orographic rainfall. Orographic rainfall, also called relief rainfall, is caused when air is forced to rise against high mountains. அதாவது இந்த மலைத்தடிப்பு, ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னா மலை தடுப்பு மலை அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து நிலத்தோற்ற மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று, ஈரப்பதம் மிகுந்து வீசக்கூடிய காற்று வந்து மலைச்சரிவால் தடுக்கப்பட்டு என்ன செய்யுது, மேல் நோக்கி போகுது. இவ்வாறு மேல் நோக்கி போன காற்று வந்து என்ன செய்கிறனா, அங்கே குளிர்விக்கப்பட்டு சுருங்கி, அந்த காற்று சுருங்கி மழைப்பொழிவை தருது. இவ்வாறு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு பேர் தான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு பேர். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த காற்று வீசும் திசையை நோக்கி உள்ள மலைச்சரிவு, அதாவது அந்த மலை இப்போ காற்று எந்த பக்கம் வீசுதோ அதை நோக்கி உள்ள அந்த மலைச்சரிவுக்கு பேர் விண்ட்வேர்டு சைடு, காற்று மோதும் பக்கம் அப்படின்னு பேர். இந்த பகுதி வந்து அதிக மழைப்பொழிவே பெறுகிறது. காற்று வீசும் திசைக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள பகுதி, ஆப்போசிட் சைடில் உள்ள மலைச்சரிவுக்கு பேர் காற்று மோதா பக்கம், லீவேர்டு சைடு அப்படின்னு பேர். இந்த பகுதியில் வந்து மிக குறைந்த அளவே மழை பெறுகிறது. அதான் விண்ட்வேர்டு சைடில் அதிகமாக மழை இருக்கும், காற்று மோதக்கூடிய பக்கத்தில், எதிர்பக்கத்தில் லீவேர்டு சைடில் வந்து அதிகமான மழைப்பொழிவு இருக்காது. இதுக்கு பேர், இந்த லீவேர்டு சைடுக்கு பேர் என்னன்னா மலை மறைவு பகுதி அப்படின்னு பேர். மலை மறைவு பகுதி, ரெயின் ஷேடோ ரீஜன். ஹியூமிடிட்டினானது ஈரப்பதம். Humidity is an important aspect of the atmosphere because it affects both weather and climate. The amount of water vapor present in the atmosphere is referred to as humidity. Humidity of the atmosphere is high when it has large quantities of water vapor. The amount of water vapor in the atmosphere is called absolute humidity. அதாவது இந்த வெப்பமண்டலத்தில் வந்து வளிமண்டலத்தில் வந்து அட்மாஸ்பியரில் வெதர் அண்ட் கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான காரணிகளில் வந்து இந்த ஹியூமிடிட்டியும் ஒன்று. இந்த அட்மாஸ்பியரில் உள்ள நீராவியின் அளவு தான் இந்த ஹியூமிடிட்டி. வளிமண்டலத்தில் வந்து வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர், நீராவியின் அளவு அதிகரித்தால் ஈரப்பதத்தின் அளவும் அதிகரிக்கும். இந்த அட்மாஸ்பியரில் உள்ள மொத்த நீராவியின் அளவு வந்து முழுமையான ஈரப்பதம், அதாவது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்மாஸ்பியரில் உள்ள ஈரப்பதம் வந்து அளவிற்கும் அதன் மொத்த கொள்ளளவிற்கும் உள்ள விகிதாச்சாரமே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அதாவது வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்தின் அளவிற்கும் அதோட மொத்த கொள்ளளவிற்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. Before ending the lesson, we see the quick recap. First one, composition and structure of atmosphere. Layers of the atmosphere, 5 layers: troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. Then we moved on to weather and climate and the factors.
Then we learned about winds and major types of winds: planetary winds, periodic winds, variable winds, local winds. Then moved on to cyclone and three types: tropical cyclones, temperate cyclones, and extratropical cyclones. Then we moved clouds and different types of clouds: high clouds, middle clouds, low clouds. Then we saw about precipitation and forms of precipitation: drizzle, rain, sleet, snow and hails. Then we moved on to rainfall and their major types: conventional rainfall, cyclonic rainfall, orographic rainfall. Last one, we learnt humidity and absolute humidity. These layers of gases keeps our planet warm and protect us from the direct effect of the sun's radiation, so protect the atmosphere. Thank you, students.